சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெய்னிங் சூப்பர் மார்ட். மழை பெஞ்சா பூமிக்கு சந்தோஷம், மழலையின் சிரிப்பு தாய்க்கு சந்தோஷம், அழகிய கவிதை கவிஞனுக்கு சந்தோஷம், அதே மாதிரி காதலின் கடைக்கண் பார்வை காதலனுக்கு சந்தோஷம். ஆனா நம்ம நிகழ்ச்சியை பார்த்தா எல்லாருக்குமே சந்தோஷம். அதனால தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க, சிரிச்சு சந்தோஷமா இருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? For that, can we have our two judges on stage please? Welcome sir. Hello. Welcome. So எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருக்கும் எல்லாருமே. அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வம்பேசின்னு ஒரு இது உண்டு. அவங்க இதே மாதிரி முடி ஹேர் ஸ்டைல் இப்படி தான் வச்சுருக்காங்க. கெட்டப்பில் எல்லாம் வரும். அது இல்லை சார், நம்ம அசத்தல் மன்னர்கள் தான் வார வாரம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸு அது இதுன்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் தான், டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூம்ஸு. இல்லை ரியலி இட் சூட்ஸ். தேங்க்ஸ் அ லாட் சார். ஸோ ஒரு நல்ல ஜோக் சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபாதர் சொன்னார், என் பொண்ணுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், குனிஞ்ச தலை நிமிராமல் போகணும், அதுக்கு என்ன ஐடியானாரு. நான் சொன்னேன், அன்லிமிட்டெட் எஸ்எம்எஸ் உள்ள ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுங்க, அப்படியே பார்த்துட்டு. சூப்பர் ஜோக் மதன் சார். சரி சார், அவருடைய யூஷுவல் ஸ்டைலில் அவர் ஒரு நல்ல ஜோக் சொல்லி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சாரு. நீங்க உங்க அசத்தலான பிரேயர் சாங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 1 2 3 4. அங்க இங்க பார்க்காதீங்க, அட அசத்த போற நாங்க இங்க, உருண்டு புரண்டு ஆழாதீங்க, உங்களை சிரிக்க வைக்க போறோம் நாங்க. சனிக்கிழமை தோறும் நீங்க சிரிக்க போற நேரம், வயிறு குலுங்க சிரிச்சா உங்க துன்பம் பறந்து போகும். அசத்துறோம் அசத்துறோம் வாராந்தோறும், சிரிக்குது வாழ்த்துது ஊரும் ஜனமும். அசத்துறோம் அசத்துறோம் வாராந்தோறும், சிரிக்குது வாழ்த்துது ஊரும் ஜனமும். அங்க இங்க பார்க்காதீங்க, அட அசத்த போற நாங்க இங்க, பல்போசி பில் பாசகி, அட சல்போ மே பல் பாக்கலி, வாஸ்து பிரகாரம் நான் ஓரம் கட்டி உக்காருவோம், குடிச்சு அழகாக சிரிப்போம். சூப்பர் சார், சூப்பர். இன்னைக்கு நம்ம ஷோவோடைய சீஃப் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட், அதாவது இவரோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர். இவங்க அம்மா அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் அவங்க வந்து பெரிய ஹீரோயினாக இருந்தாங்க. இவங்க சிஸ்டர் அவங்களும் ஹீரோயின். இவரை பொறுத்த மட்டும் சக்கரை கட்டி. அது மட்டும் இல்லை, இந்த பாஸ்ட் 15 இயர்ஸில் அதிகமாக டவுன்லோட் பண்ணது இவர் நடித்த படத்துலேருந்து உள்ள பாட்டு தான். அந்த பாட்டை இப்போ பாடினா எல்லாரும் டாக்ஸி டாக்ஸின்னு ஓடுவாங்க. சக்கரை கட்டி சொல்லும் போதே நம்ம சீஃப் கெஸ்ட் யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட்டை நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு the most young and happening hero சாந்தனு தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ப்ளீஸ் put your hands together and welcome him. Hi Shantanu, welcome to our show. Thank you so much. இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? what do you feel about our show? ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அசத்த போவது யார். அண்ட் இந்த ஷோ பற்றி என்ன சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒருத்தர் நல்லா நடிப்பார், ஒருத்தர் நல்ல டான்ஸர், ஒருத்தர் வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், இல்லை மியூசிஷியன், ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த மாதிரி. பட் இருக்கிற எல்லா டேலண்ட்ஸ்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டேலண்ட் வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது. அண்ட் இந்த கலைஞர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தேம். பிகாஸ் எல்லாரையும் சிரிச்சு வச்சு பார்க்குறது தான் வந்து நம்மளோட சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அசத்த போவது யார் வந்து இன்றைக்கி நம்பர் 1 ஷோவாக இருக்குது. ரைட் சாந்தனு, உங்களோட மூவிஸ் எல்லாம் ஹிட் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஸ்பெஷல் சீட். இன்னைக்கு நம்மளோட ஷோ பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். நகைச்சுவையை தரம் பிரித்து அது ஒவ்வொரு வாரமாக பிரித்து
மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அன்பான நேயர் பெருமக்களுக்கும் நல்ல ஒரு இரவு வணக்கத்தை சொல்லி எல்லாத்திற்கும் மேலாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சுவை ஊட்டுகிற மரியாதைக்குரிய மதன் பாபு அவர்களுக்கும் சின்னி சேர்ந்தவர்களுக்கும் அன்பு தொகுப்பாளினி உஷா அவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு நல்ல ஒரு சிறப்பு விருந்தினர். நம்ம நிகழ்ச்சியுடைய வெற்றி எந்த அளவுக்குன்றது இன்றைக்கி வந்திருக்க சிறப்பு விருந்தினே சொல்ல முடியும். காரணம், நம்ம நிகழ்ச்சி தொடங்கின சில வாரங்களில் அவங்களுடைய அப்பா உயர் திரு கே பாக்கியராஜ் சார் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ 100வது எபிசோடு தொட போகிற இந்த சூழ்நிலையில் அவருடைய அதாவது ராசுக்குட்டி பெற்றெடுத்த செல்லக்குட்டி எங்கள் சக்கரக்கட்டி வந்திருக்காங்க. இதில் என்னென்னா முதல்ல பாக்கியராஜ் சார் வந்தாங்க, இப்போ சாந்தானு சார் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாக்கியராஜ் சார்கிட்ட நம்ம டைரக்ட் கேட்டு வச்சிட்டார், உங்கள் பேரனுக்கும் கால் ஷீட் கொடுத்து வைங்க 150 எபிசோடுக்கு வந்து ஆனுன்ற மாதிரி அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு வர்ற கால் சொல்கிறது. அதாவது தலைமுறையை கடந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா அது நம்மளுடைய அசத்தப்பையார் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவாங்க. அகனமர்ந்து ஈதலின் நன்றி என்ற குரல் அழகாக சொல்வார். அதாவது மனம் மகிழ்ந்து பிறருக்கு பொருளை கொடுப்பதை விட மனம் முன் வந்து சிலருக்கு நல்ல சுவையான சொற்களை கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஏதோ அவங்க மகிழ் வெடியும்படியாக அந்த நிகழ்ச்சி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிவி பார்த்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு ஃபோன் வந்தோன்னா டபக்குன்னு எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போய், ஹலோ சிக்னல் கிடைக்கல, இருங்க ஹலோ ஹலோ காலுக்கு வந்தார், கிடைக்கல, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு மொட்டை மாடிக்கு வந்து ஹலோ பின்னாடி பையன் வந்து, அப்பா ரிமோட்டை கொண்டா இந்த செல்ஃபோன் அப்படின்ட்டான். அதாவது அவசரத்தில் ரிமோட்டை தூக்கிட்டு ஓடிட்டுருக்கான். அவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க, என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அன்றைக்கி புதுசாக இதே மாதிரி ஒரு ஆள் மொபைல் வாங்க போனார். கடைக்கு போயிட்டு என்னம்மா திடீர்னு புதுசாக மொபைல் வாங்கினா சும்மா இருக்க மாட்டோம்ல, வாங்கிட்டு ஹலோ 1 லட்சமா மாப்பிள்ளை, நம்மளுக்கு வந்து மனசு தான் முக்கியம், பணம் கிடையாது. பணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும், ஏன் செல்வம்னு வச்சான், செல்வோம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல செல்வோம் சென்றும். 1 லட்சம்னா 1.5 லட்சம் கூட வாங்கிக்க. உங்கள் பெரியப்பா தகராறு பண்ணுறா, அவருக்கு எவ்வளோ தரணும், 50,000. 1.5 லட்சம் 50,000 ரூபா நான் கொடுக்குறேன், ஏன் பயப்படுறேன். அந்த கடைக்காரர் சொன்னார், சிம் கார்டை உள்ளே போட்டுக்கிறேன், செல்ஃபோனை கொடுங்க அப்படின்னா. சிம் கார்டே இல்லாமல் அவன் மாதிரி என்னென்ன பில்டப் கொடுத்துருக்காங்க. தெருவுக்கு இந்த மாதிரி பில்டப் பிம் சிங்கிள் நிறைய நடமாடுறாங்க, இதெல்லாம் பிடிச்சது வரணும். அதில் அவன் போய் கோபமாக சொல்லியிருக்கான், அந்த பிள்ளை ரொம்ப திமிரு பிடிச்சவன் நினைக்கிறேன்டா, பெரிய அகங்காரம் பிடிச்சவளா இருக்கா, என்னடா மாப்பிள்ள, ஏன்னா பேசுகிற கூட காசு கேட்குறா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, என்னமா எஸ்டிடி பூத்து வச்சிருக்கலாம், அப்புறம் காசு கேட்க மாட்டாங்களா, அவன் டைலாக பாருங்க. ஒரு கோபமாக இல்லாமல் அசால்ட்டாக உட்காந்துருக்கான். என்ன அப்போ 35,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கியிருந்தேன், அதை ஒன்று தூக்கிட்டு போயிட்டான், அசால்ட்டாக உட்காந்துருக்க போகிறான்டா, போயிட்டு போகிறேன். சார்ஜர் என்கிட்ட தானே இருக்குது, இங்கே என்கிட்ட தானே வரணும், இந்த சார்ஜெலாம் வேறு எதையும் சார்ஜ் போட முடியாதா. அப்புறம் அந்த கிராமத்தில் பேசுனா கொஞ்சம் ரொம்ப சுவையாக இருக்கும். பேசிட்டே இருக்காரு, மொபைல் எடுத்து ஆன் பண்ணோன்னே, நீங்கள் தொடர்பு வாடிக்கையாளர் தொடர்புக்கு அப்பால் உள்ள, எப்பா கொஞ்சம் உள்ளே கூப்பிடுங்கப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கேதான். அண்ணன் இதில் உங்கள் பெரியப்பா இறந்து போனார், குடும்பமே போனதில் அந்த பழனி வயலுக்கு நேரம் இடிஞ்சு 16 பேருமே செத்து போனாங்க. மனுஷனாக இருந்தால் தனியாக செய்வேன், இதெல்லாம் அப்படி சின்ன பேசுகிறாள் உண்டு. இதில் என்னன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போது, இப்போ செல்ஃபோன் வந்துச்சு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ டிவி வந்துச்சு, டிவியில் என்ன வேடிக்கைன்னா, இப்போ முதல் அரசு தொலைக்காட்சி கொடுச்சு, வாங்கிட்டு போனோன்னே ஒரு அண்டாக்குள்ளே முக்கிட்டான், டிவியை முக்கி வெளியே எடுத்துருக்கேன். கொண்டாட்டி ஏங்க ஒரே ஒரு டிவி வீட்டில் இல்லாமல் முதல்ல வாங்கிட்டு வந்து ஏன் முக்குறீங்க, கலர் டிவி சாயம் போதான்னு பார்க்குறேன். நம்மளை எவனும் ஏமாற்ற முடியாது. அது எப்படி நீங்கள் சாயம் போதான்னு பார்க்க முடியும், ஏன்னா பழகிட்டேன், சின்ன வயசுலேயே பழகிட்டேன். அதில் என்ன டிவி பார்க்குற பொம்பளை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு அம்மா 11 மணிக்கு வாசல் உட்காந்துருக்கு, போட்டான்னு முழிச்சு, என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்க, கணவருக்காக உட்காந்துருக்கேன். பொண்ணுண்டா இப்படி இருக்குன்னு, பொண்ணு குடும்ப பொண்ணு இதாம்மா குடும்ப பொண்ணு, 11 மணி வரைக்கும் கணவருக்காக உட்காந்துருக்கியா, பாராட்டுறேன். இல்லைங்க டிவியில் கணவருக்காண்டு ஒரு சீரியல் வருது, அதுக்காக உட்காந்துருக்கியா. அப்போ காலம் மாறி போச்சு, ஒன்றும் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, ஒன்றும் அதான் அவ்வளோதான் விதிவிலக்குன்னு போகணும். இன்னும் சிலருக்கு ரொம்ப கோபமாக, அன்றைக்கி கடையில் போய் கலர் டிவி இருக்கா, இருக்குங்க, ஒரு மஞ்சள் கலரில் ஒரு டிவி கொடுங்க அப்படின்ட்டுக்கா. இன்னும் அது அந்த விஷயம் தெரியாத உண்டு. ஏன்னா கண்டு இன்னும் சிலருக்கு புரிய தெரியல, நின்றுக்கிட்டு இருக்காங்க லிஃப்ட்டுக்காக. அப்போ பார்த்தா 2 கிழவியும் லிஃப்ட்டில் அப்படி ஏறி போயிட்டு மறுபடியும் லிஃப்ட்டு கீழே வந்துச்சு. வயசு பிள்ளையும் ஒரு வயசு பையன் அடி வெளியே வந்தாங்க. வரியா டவுனில் என்னென்னத்தை கண்டுபிடிச்சிருக்கான் பார்த்தியா, எவ்வளோ 65 வயசு கிழவன்னா இளவட்டமாக மாற்றிட்டால, அது என்ன லிஃப்ட்டில் போனால் வேற ஆள் இறங்கி வந்து 6 நாள் வரலாம். பாராட்ட தெரியாமல் அது பாராட்டுறது நல்ல விஷயம். சொல்லுவாங்களே குடிமிக்கேற்ற மண்டை மயிருக்கேற்ற கொண்டங்கிற மாதிரி அவன் வயசு தந்தோடி பேசுகிறாங்க. இதான் பயமாக இருக்குது. இன்னைக்கு அவன் தாத்தாட்ட கேட்டிருக்கான், ஏன் தாத்தா உனக்கு தலையில் முடிய இல்லாமல் போச்சு. சும்மா இருடா பேராண்டி, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தலை நிறையா கொண்ட ஒரு அளவுக்கு எனக்கு முடி இருந்துச்சு. வறுமையில் இருந்தேன், 7-8 பிள்ளைய கஷ்டத்தில் கடவுள்கிட்ட வேண்டி பார்த்தேன், ஒன்றும் செய்யலை. இப்போ போய் 60 வயசுக்கு பின்னாடி வந்து கடவுள் உனக்கு என்ன வர வேண்டும்டாரு, வரவும் வேணாம் ஒரு மயிர் வேணாம்னே, மயிர் ஊராக போயிடுச்சுரா அப்படின்ட்டு. அந்த கோவத்தில் அவர் பாவம் டென்ஷன் அடையத்தானே செய்வார். எப்போ கேட்ப அப்போ வந்து தராமல் வேணா அப்புறம் என்ன செய்வார். அது அன்றைக்கி ஒரு குட்டி போய் எங்கள் அம்மாட்ட, அம்மா எங்கம்மா சட்டி எங்கம்மா ஸ்கூலுக்கு டயாச்சு சட்டியை கொடுமா அப்படின்னு. இல்லை நானே உனக்கு எல்லாம் செஞ்சு தரணும், போய் அப்பாட்ட கேளு, அப்பா டவுசரை காணாமல் தேடிக்கிட்டு இருக்காரு, நீ அவர்கிட்ட போய் என்ன போய் என்கிட்ட கேட்கணும். பரபரப்பாக இருக்குது காலை டயத்திலே, அது நம்ம சாதாரண பார்க்கும்போது தெரியும். இதில் என்ன பெரிய விஷயம்,
அவன் தாத்தாவோட ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு பையன் ஓடிட்டான். என்னடா தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம் இல்லை பாட்டிமா? ஆசிரியர் சொல்கிறார் உதவி செய்கிற பற்றி. இப்போ ஒருத்தன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான்னா அவனை அப்படியே தலைமுடியை போச்சு மேலே கொண்டு வரண்டா, இதான் செய்கிற முறை அப்படின்னு. சார் அவர் மொட்டை மணின்னா அவ்வளோதான், அவன் தலைவிதி அவ்வளோதான், இதெல்லாம் பேசக்கூடாது. இல்லை தம்பி இப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. உதவி செஞ்சு பழங்க, அதே நல்லது. நான் இன்னைக்கு உதவி செஞ்சேனே அப்படின்னு. என்னடா செஞ்ச அப்படின்னு. பாதையில் வந்துக்கிட்டு இருந்தேன், ஒரு கல் கிடந்துச்சு. எவனுமே அந்த கல்லை எடுத்து போடல, அவன் பாட்டுக்கு போகிறாங்க. நான் போய் அந்த கல்லை தூக்கி அப்படி வீசி எரிஞ்சிட்டு அங்கிட்டு போனேன். அங்கிட்டு ஒரு வயசானவர் உடம்புலாம் ரத்த காயத்தோடு கிடந்தார். அவர் உடனே தூக்கி ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் 4000 ஏன் செலவில் செலவழிச்சு வந்தேன். பிரமிப்பா இருக்குடா, எப்படி அவருக்கு எப்படி அடிபட்டுச்சு? நான் தூக்கி போட்ட கல் அது அவர் மேலே விழுந்துச்சு, அதுக்கு உதவி செய்யாமலே இருந்திருக்காங்களே. உதவி உதவி செய்கிற பேர் உதவி இல்லை. இன்னொரு ஆள் நிறுத்துறா, இது என்ன உதவி? நேற்று ஒரு ஆள் லாரியில் அடிபட்டான். மூளை இறங்கி ஒரு தூக்கி விட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒன்று நீ 4000, நான் 40,000 செலவச்சேன். இந்த காலத்தில் 40,000 அடுத்த ஆள் செலவச்சிருக்கீங்க. எதில் அடிபட்டார்? நான் ஓட்டி போன லாரியில் அடிபட்டான். இவனே அடிபட்டு உதவி செய்கிற பேர் உதவி இல்லை. அதனால் ஒரு வயிறு வசித்து வாசல் நடக்கும்போது எதிரிலே வந்து ஒரு வயிற்று பசியோடு வயதுயர் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு வீடு வந்தான். இப்போயும் இவனுக்கு வயிறு பசிச்சிருந்துச்சு, ஆனால் மனசு நிறைஞ்சிருந்துச்சு. வயிறு பசிக்கிற சுயநலம், மனசு நிறைஞ்சிருக்கிறதா பொதுநலம். அந்த மாதிரி விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருவான். மைக்கேல் ஏஞ்சல்ஸ் என்றவர் மிகப்பெரிய சிற்பி, எல்லாருக்கும் தெரியும், உலக புகழ்பெற்ற சிற்பி. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, எப்படி இவ்வளவு ஒரு அற்புதமான சிலையை எப்படி செதுக்குறீங்க? நான் செதுக்கலைங்க, ஒரு கருங்கலுக்குள்ளே போய் எப்படி செதுக்குறீங்க? ஆச்சரியமாக இருக்குது. நான் சிலையெல்லாம் செதுக்கலை, சிலை ஏற்கனவே அதுக்குள்ளே இருந்துச்சு. தேவையில்லாத சிறு சிறு பொறிக்கற்களை பருங்கற்களெல்லாம் அப்படி விளக்கும் போது அந்த சிலை வந்துச்சு. அது மாதிரி தான் எல்லாத்தையுமே நகைச்சுணர்வு சந்தோஷம் இருக்குது. நம்மகிட்ட உள்ள ஆணவம் ஈகோ அகங்காரங்களை விளக்கும் போது சந்தோஷம் நம்மள்கிட்டே வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி உங்களுடைய முழு ஆதரவுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பெருந்தைகள் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தனு, எஸ் சார். இந்த அசத்த போவது யாருங்கிற பஸ்ஸில் அடிக்கடி எல்லாரும் வந்து ஏறி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இறங்குவாங்க. இவர் சீசன் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் எப்போ அந்த பஸ்ஸு வந்தாலும் இவர் இல்லாமல் பஸ்ஸு நகராது. ஸோ எங்கள் முத்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாரம் நான் இவரை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். படம் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த டென்ஷன் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ மெனக்கெட்டு வந்து அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இது எப்பப்போ அந்த ஷோ தான் விடாமல் போட்டு பார்த்தேன் நான். ஏன்னா அந்த டென்ஷன் அப்போ அதை எனக்கு கொஞ்சமே குறையும் அப்படின்னு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. மதுரை முத்தா ஜோக் சொல்லி நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சாரு இல்லையா? இப்போ அவருடைய அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்து அசத்த போகும் ஒரு குட்டி அசத்தல் மன்னன் தருண்குமார். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க தருண், நம்ம அசத்த போவது யாரில் இது வரைக்கும் நீங்கள் தான் ரொம்ப எங்க. நீங்கள் என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க? நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி பண்ண போகிறேன் அங்கிள். வெரி குட் தருண், வெரி குட். நீ நல்லா ஸ்டாண்டப் காமெடி பண்ணி பெரிய ஆளாக வந்து ஹீரோவாக வந்தீங்கன்னா நான் உங்க கூட ஸ்டூடெண்ட்டாக நடிப்பேன். என்ன? ஒரு யானை பெரிய மலை மேலே இருந்து டம்மால்னு கீழே விழுந்துச்சான். அந்த யானைக்கு சின்ன அடி கூட படலையாம். எப்படி தெரியுமா? யானைக்கு பட்டதெல்லாம் பெரிய பெரிய அடி. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு மட்டும் பதம் பார்க்குறாங்களே, ஏன் தெரியுமா? எல்லா சோறையும் பதம் பார்த்துட்டா சாப்பிட ஒண்ணுமே இருக்காதே. ஒரு பையனை கூப்பிட்டு அவங்க அம்மா மாவு உடைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அந்த பையன் ஒளிஞ்சி போவானா, ஏன் தெரியுமா? அவங்க அம்மா தானே நைஸாக மாவு உடைச்சிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் ஒளிஞ்சி போனான். டாக்டர் பேஷண்ட் கிட்ட சொன்னாராம், உங்களுக்கு வந்துருக்குது பரம்பரை வியாதி. அப்படியா டாக்டர்?
அப்போ ஃபீஸை எங்கள் தாத்தா கிட்டே வாங்கிக்கோங்க. ஸ்பீடாக போயிட்டு இருந்த பஸ்ஸில் கண்டக்டர் டிரைவர்கிட்டே கேட்டாராம், யோ டிரைவர் எவ்வளோ நர்வஸில் வச்சுட்டு இருக்கேன், ஏன் நீ பஸ்ஸே நிப்பாட்ட மாட்டேங்கிற? நான் பிரேக் அடிச்சே பஸ் யூரிஸ்லச்சா பஸ் நின்றுடுமா? அம்மா பையன்கிட்ட சொன்னாங்களாம், டேய் டேய் இனிமேலாம் கம்ப்யூட்டர் படித்தா தானே வேலை கிடைக்கும். அப்படியாம்மா, நாங்களாம் படித்தா வேலை கிடைக்காதா? போய் படிக்கணுமா? அப்பா பையன்கிட்ட சொன்னாங்களாம், டேய் நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன்னா எனக்கு மூக்கு மேலே கோருண்டா. நல்லா வேலைடி, என் மேலே கோவுறதுல கோவரும். பையன் அப்பா கிட்ட கேட்டானா, அப்பா அப்பா பசங்க அறிவாளியா இல்லை அப்பாங்க அறிவாளியா? இதில் என்னடா இருக்கே? அப்பாங்க தான் பெரியவங்க, அப்பாங்களுக்கு தான் நிறையா விஷயம் தெரியும். அப்போ ஏன் இப்போ ஃபோனு கண்டுபிடிச்சது கிரகம் பெல் கண்டுபிடிச்சாரு, அவங்க அப்பா கண்டுபிடிக்கலாம்ல? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக தருண்குமார், நீங்கள் இந்த டிவியில் மனோகர்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு நீங்கள் ரசிகரா? கரெக்டாக தெரியுது. ஏன்னா ஏன் தெரியுமா, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு அதே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம டைரக்டர் தான் ரொம்ப சூப்பர் ஆள். ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணன் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். நாங்கள்லாம் அவர் தான் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப சின்னவர் இந்த குரூப்லேன்னு சொன்னோம். அப்புறம் 6 வயசு அந்த சஞ்சயை கூப்பிட்டு வந்தார். அப்புறம் இப்போ 5 வயசு இவரை தருணை கூப்பிட்டு வந்திருக்காரு. கூடிய சீக்கிரம் ஒரு அம்மா நிற்பாங்க. இவங்க வயத்தில் 9 மாதம் ஒரு குழந்தை இருக்கு, அது இப்போ அசத்தல் மன்னர் பண்ண போகுது அப்படின்னு பண்ணாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். டைரக்டர் அங்கிள் எப்படி உங்களை கண்டுபிடிச்சாரு? ஓ, நீங்கள் ஆடிஷனுக்கு உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படி தானே? இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே 50-60 வயசான சிவகாசி குமாராக இருந்தாலும் சரி, 5 வயசான நம்ம தருண்குமாராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட உண்மையான திறமை இருந்தால் நீங்கள் ஆடிஷனுக்கு வந்தால் நீங்களும் செலக்ட் ஆகலாம். எந்த வயதாக இருந்தாலும் சரி, இந்த மேடை ஒரு அற்புதமான மேடை. அசத்த போவது யார் என்ற மேடை ஒரு அற்புதமான மேடை. இந்த மேடைக்கு வந்த கலைஞர்கள் கண்டிப்பாக தோத்து போனதாக சரித்திரமே இல்லை, வெற்றி பெற்று கொண்டே இருப்பார். அதாவது இவரை மாதிரி சின்ன பசங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட்ஸு எண்ணி ஒரு 10 வருஷம் விட்டால் போதும் எங்களை நம்மளும் ஓவர்டேக் பண்ணிடுவாங்களான்னு ஒரு சின்ன பயம். அவ்வளோ பட் ரொம்ப நல்லா பண்ணார். அண்ட் அந்த வாய்ஸு அவர் சொல்கிற மாடுலேஷனு அது கேட்டோன்னே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடுது. அண்ட் அவர் நான் அவர் மனோகர் பேசிக்கலாம் அவரோட ஃபேன். நான் நிறைய அவரோட காமெடியை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் எந்த அளவுக்கு அவரை பார்த்து அடாப்ட் பண்ணியிருக்காரு, இட்ஸ் ட்ரூலி ஹிஸ் டேலண்ட். ஸோ கீப் இட் அப். கிரேட். நம்ம குட்டி தருண் இந்த வயசுலயே என்னமா அசத்துறாரு இல்லையா? ப்ளீஸ் கிவ் ஹிம் a big round of applause. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள் கோவை குணா, மைக்கேல் அகஸ்டின் and ஸ்ரீதர். Let's welcome them on stage please. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அசத்தல் குடும்பத்தின் சார்பில் முதற்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக அமர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற சின்னதேன் சார் அவர்களுக்கும் மதன் பாப்பன் அவர்களுக்கும் தொகுப்பாளி உஷா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற கே பாக்கியராஜ் அவர்கள் ஈன்றெடுத்த அன்பு குட்டி எங்கள் சக்கர கட்டி சாந்தன் அவர்களையும் வருகிறவர்களை வரவேற்று சார் நிகழ்ச்சி போவோங்க சார். 3 பேரை பார்த்தோன்னா தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்குது. என்டிஆர், கிருஷ்ணா, சோகம் பாபு. இதில் அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் இது மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாவே நிறைய எம்பிஎஸ்லாம் வராங்க. இது மாதிரி கோட்டு கிட்டு போட்டோன்னா என்ன மிமிக்கிறியா அசத்த போவதா அந்த ரேஞ்சுக்கு. அது வேறுங்க. ஹோட்டலில் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் கோட் போட்டு கேட்பாங்கல்ல. ஆமாம். எஸ்ன்னா ஒரு 1/2 பிளேட் பிரியாணி கொண்டுறதுக்கு மேலே 4 ஜோக் சொல்லுங்கன்றாங்க அவங்க.
ஸோ இது வந்து அசத்தல் யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே குணா, 3 பேராக வந்துருங்க. என்ன பண்ணி அசத்த போகிறீங்க? இப்போ 2 பேர் பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க சார். சென்டர் சீட் காலியாக இருக்குது. நான் ஃபுல் டைட்டில் வரேன். அவங்க 2 பேரும் என்ன அவசரப்படுறாங்கன்னு இதுதான் கான்செப்ட் சார். ஓகே, அசத்துங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தை ஏந்துகின்றேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ யார் நீங்க? ஹலோ யார் யாரு? ஹலோ ஏப்பா அறிவில்ல? கண்ட அவுடாரியெல்லாம் பச்சையில் ஏறுது. யார் பாத்து உள்ள விட்டாயிட்ட? உட்காந்துருக்க போது டிஸ்டர்ப் பண்ணுறேன். கொஞ்சமா நியாயமா இருக்கா மிஸ்டர்? சாவுக்குறாக்கி வந்து வச்சிருக்காங்க. ஐயோ ஏப்பா, நல்லா குடிக்க தெரியுது. 2 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கி உனக்கு குளிக்க தெரியுதா? முதல்ல இந்த கப் அடிக்குது. என்ன கேட்டீங்க? குளிக்க தெரியுதான்னு கேட்டேன். சொல்லுங்க. ஷாம்பு போட்டு குளிச்சா நல்லதா, சோப்பு போட்டு குளிச்சா நல்லதா? முதல்ல பாத்ரூம்ல தாப்பா போட்டு குளிங்க. ஹலோ ஜெயா நாஜாவி, வீட்டுல வெளியே வரும்போது விட்டுட்டு வர வேண்டியதானே, இங்க வந்து விடுறீங்க. கொஞ்சமா நியாயமா இருக்கா உனக்கு? அப்பயே போகும்போது சொன்னா பூனை குறுக்கால போச்சுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. யாரியா? எனக்கு என்ன தெரியும்? ஹலோ ஹலோ, வாந்தி இங்க எடுக்காதே. நான் அபச்சாரம் மிஸ்டர் பிள்ளைவால். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. உங்களா வச்சு நிக்க போது அப்பா தடிச்சு சாப்பிட எடுத்துக்கோங்க. ஹலோ ஹலோ, இப்படி போச்சு போய் ஜன்னல் அந்த பக்கம் இருக்கு. ஊருக்கு நினைச்சியா? பஸ்ஸியா? ரவுண்டா நாய் எல்லாம் பஸ்ஸுக்குள்ள ஏத்துனது. ரோட்ல போற நாய் மிஸ்டர். நாயை பத்தி பேசாதையா நாய். வர வர பெரியவாளுக்கு பஸ்ஸில் மரியாதையே கொடுக்கறதில்ல யாரும். இப்படிதான் பார்த்துக்கோங்க. தம்பி பெரிய சொல்லுங்க. இந்த பஸ் எது வரைக்கும் போகும்? பெட்ரோல் தீர்ற வரைக்கும் போகும். இவன் தண்ணி வச்சிருக்கானா நான் தண்ணி வச்சிருக்கேன்? பஸ் தம்பி இல்லையா? வடப்பள்ளி வந்தா எழுப்பி விடுறியா? சரி சரி எழுப்பி விடுறேன். வடப்பள்ளி வந்துருச்சியா? எந்திரியா? என்னையா வடப்பள்ளி வந்தா இறங்க வேணும் பார்த்தா அரகரா நக்கலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அது? இது பொது இடமையா? இதெல்லாம் தெம்மடிக்க கூடாது. தெரியாதா உனக்கு? அறிவு இல்லை. இதனால யாரையா பஸ்ஸில் ஏற்றுறது? முதல்ல என்ன இது கேட்டா? உன்னை யார் பஸ்ஸில் ஏற்றுறான்னு கேட்டேன். இந்த பஸ்ஸா நம்ம மேலே ஏறு. முட்டை கூட மனசாட்சியா இல்லாதவாலாம் குடிச்சிட்டு வந்து பஸ் உள்ள ஏறி உட்காந்துருக்காளே. இவ்வளோ நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாராவது எழுப்பக்கூடாதா இவரை? மிஸ்டர் பிள்ளைவாள், செத்த தள்ளி உட்காருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. சத்த கை கொடுத்து தூக்குடா அம்பி. வயசான காலத்துல கிழவனை கீழே தள்ளி விடுறிய. என்ன தானே தலை சொன்ன? உன்ன தானே தலை சொன்னேன். கொப்பனா வந்து தள்ளனா. ஹலோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இதெல்லாம் மனுஷாலா நடந்துக்கோங்க. மனுஷா மாதிரி நடந்துக்கோங்க. என்ன ஜென்மம் இது? இனிமே வாழ்க்கையில பஸ்ஸில ஏற மாட்டேன் நான். பிள்ளைவாள் யோ, குறுக்கால நிக்காத. பிரேமில் மறைஞ்சிட போற. தள்ளி இல்லையா? ஐசாட்டியும் வந்து வாய்க்கிறேன் பஸ்ஸில் வந்து உள்ள வாங்குறேன். சொல்லுங்க தம்பி. சொல்லு. பஸ் நின்றுச்சு.
தயவு செஞ்சு கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணி விட்டு. என்ன கருமாஞ்சடா இது, இருந்தாலும் கிராஸ் பண்ணி விடுறேன், பத்திரமா என் தடியை பிடிச்சிட்டு நடந்து வாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டான், கிராஸ் பண்ணி வருவான். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப பிரமாதமாக இருந்தது கான்செப்ட், நல்ல மைமிங் இது. எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? சார் பஸ்ஸில் பார்க்குறோம்ல சார், நம்ம கேரக்டர் பார்த்து அந்த ஒரு அதில் உங்களுடைய கற்பனையை சேர்த்து பண்ணியிருக்கீங்க இல்லையா? சாந்தனு சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி. அதாவது அப்பா சொல்லுவார் சார், நடிக்கிறதுலே வந்து 2 வகையான நடிப்பு தான் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதில் ஒன்று காமெடி பண்ணுறது, அந்த காமெடியிலே வந்து 3 பேர் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அது 3 பேர் வந்து ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். இல்லை அதுவும் அதுலேயே ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே விழுறது, டைலாக் காமெடி. அதில் கடைசியில் உள்ள மாரல், பஸ்ஸுங்கிறது வந்து ஒரு பேசிக் சோஷியல் சர்வீஸ். அதில் எல்லாரும் போகும்போது யாரை பற்றியும் கவலைப்படாமல் எவ்வளோ பேர் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்றது உண்மையாகவே நிறைய நடந்துகிட்ருக்கு. நல்ல ஹியூமர், அதோட நல்ல மாரல். கோவிகனா சார், ஒரு தடவை அப்பா மாதிரி பண்ணி காமிச்சிங்க நீங்கள் இந்த ஒரு ஷோவில். அதை எல்லாருமே பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் முக்கியமாக வந்து நானும் அக்காவும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாங்கள் 2 பேர் தான் வந்து அப்பாவோட மிகப்பெரிய கிரிட்டிக்ஸ். ஸோ எனக்காக ஒரு தடவை அதை பண்ணி காமிங்களேன். கண்டிப்பாக பண்ணுறேங்க மிஸ்டர் சாந்தனு. நீங்கள் நடிச்ச படம் சக்கரை கட்டி மக்களுக்கெல்லாம் ரொம்ப ரசித்து ரொம்ப இனிக்கிற மாதிரி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. பெரிய வீடு வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மென்மேலும் வளரணும்னு எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகே என்னடே இவ்வளோ நேரம் சாந்தனு கேட்டதுக்காக நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணலான் இருக்கேன். நீங்கள் 2 பேரும் எதுக்குடா நந்தி மாதிரியும் இவன் தொந்தி மாதிரியும் ஓகே மிஸ்டர், நல்லா அசட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே பெரியவரே. இப்போது நம்ம சிலம்பரசன் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா பாட்டுக்கு வந்து பையன் ஆடி நான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இப்போ பையனோட பாட்டுக்கு எங்கள் அப்பா ஆடி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். தேங்க்யூ 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 வெரி மச். அப்பா இங்கே கெஸ்ட்டாக வந்தபோதே சொன்னார், இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தா என்னோட ஃபேமிலி தான் ரொம்ப வந்து குஷியாகிடுவாங்க, விழுந்து இருப்பாங்க. என் பையன் எனக்கு பெரிய கிரிட்டிக்குன்னாரு. நீங்கள் அவர் நிறைய வந்து விமர்சனம் பண்ணுவீங்களா? எக்கச்சக்கமாக நான் கிண்டல் அடிச்சிருக்கேன். நான் அவர் இதை ஒரு இந்த எக்ஸசைஸ் ஒன்று பண்ணார்ல இப்படி அந்த மாதிரி நிறைய நானே அவர் ஆடி கிண்டல் அடிச்சிருக்கேன். நான் என்னடா இந்த படத்தில் இந்த மாதிரி ஆடுறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, என்ன ரோபோட் மாதிரி ஆடுறீங்க, ஒழுங்காக ஆடுங்க, நானே நிறைய கிண்டல் அடிச்சிருக்கேன் அவர். இல்லை அவர் அதை எப்படி எடுத்துப்பார்? அவர் ரொம்ப ஜோவியலாக தான் எடுத்துப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் அதோட வீக் பாயிண்ட்னு. அண்ட் ஷூட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீன் ஷூட்டிங் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப டிசிப்ளினாக கரெக்டாக இருப்பார். எப்போ வந்து சாங் ஷூட்டு இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் கூட விட்டுருங்க, சாங் ஷூட்டுன்னு சொன்னால் போதும் ஜுரம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி படுத்துவார். இல்லை வேறு இடத்துல ஷூட்டிங் இருக்குன்னு ஒரு வெளியூர் கிளம்பி போயிடுவார். ஸோ அவருக்கு அப்படி ஒரு இது அந்த டான்ஸுங்கிறது. அதாவது மைக்கேல் ஜாக்சனுடைய பீட் இட் வரும் இல்லையா, அதே மாதிரி உங்கள் ஃபாதர் பாக்யராஜ் சாருடைய அந்த கை அப்படின்றது இல்லையா, அது ரிஜிஸ்டர்ட். சார் நிறைய பேர் வந்து இந்த டான்ஸ் வந்து ஒரு மாதிரி பார்க்குறது ஒரு ஃபன்னியாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பிராண்ட். அவர் பாக்யராஜ் சாருடைய வசனங்களும் சரி, அவருடைய இயக்கமும் சரி, நடிப்பும் சரி, அவருடைய குரலை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவரை டான்ஸையும் இமிட்டேட் பண்ணுறாங்க. ரியலி we are all proud. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் நோ டவுட் மிஸ்டர் கே பாக்யராஜ் லெஜண்ட் ஆஃப் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இன்னிஜன் சார் சொன்னார், அது அவரோட டான்ஸ்க்குன்னு தனி ஒரு ஸ்டைல் இருக்குன்னு.
ரீசெண்டாக என்னோடய படம் சக்கரை கட்டியோட ஆடியோ லான்ச் நடந்தப்போ பாட்டு வந்து 2 சாங் ஸ்க்ரீன் பண்ணோம். அதுக்கப்புறம் மேடையில எல்லாம் ஏறி பேசினாங்க. அப்போ பாரதிராஜா சார் வந்து பேசினார். அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து ராதிகா மேடம் வந்து ஏதோ ஒரு காரில் ஏதோ குசுன்னு ஏதோ சொல்லிட்டு போனாங்க. அப்போது பாரதிராஜா சார் வந்து சொன்னார், ராதிகா இப்போ தான் கிளம்பிச்சு, கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிச்சு, நீங்கள் பேசும்போது என் சார்பாக ஒரு விஷயம் சொல்லுங்கள், பாக்கியராஜோட அவரோட பையன் நல்லா ஆடுறாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவர் சொன்னார், என்னதான் வந்து பாக்கியராஜோட டான்ஸ் வந்து எல்லாரும் கிண்டல் அடித்தாலும் அவரோட காலத்தில் அவரோட பீரியட் வந்து அது ஒரு ஸ்டைலு, அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டார். அப்படி நிச்சயம் மைக்கேல் அகஸ்டின் அண்ட் ஸ்ரீதர் இவங்க 3 பேருடைய அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர்கள் வெங்கடேஷ் அண்ட் கிறிஸ்டோபர். லெட்ஸ் வெல்கம் them on stage please. சன் டிவி நேயர்களுக்கும் அசத்தலான எங்கள் நடுவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இளம் கதாநாயகன் சந்தனு அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லி சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? வாங்க வெங்கடேஷ் கிறிஸ்டோபர். எப்போவுமே புது புது விதமான ஐடியாலாம் எடுத்து வருவீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க சார்? அதாவது சார் இன்னைக்கு வந்து ஒரு வாட்டி டைரக்டர் மனோஜ்குமார் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ ஒன்று பண்ணாங்களே, அது இப்போ எனக்கு வேணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ள. ஆனால் ஒன்று, அது பண்ணதே இப்போ ரிப்பீட் பண்ண வேணாம், அதுலேயே வேற ஏதாவது பண்ணட்டும். அவங்க 2 பேர் இல்லாமல் வேற யாராவது 2 ப்ரொஃபஷன். சார் கண்டிப்பாக சார். இப்போ வந்து என்னன்னா பவர்ஃபுல்லாக பப்ளிக் கிட்ட இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாக சர்வன்ட்ஸ், அப்படி ஒரு நிலைமை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம 2 பேரை பார்க்க போகிறோம். ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில், அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது. இவர் தான் பப்ளிக், நான் ஆஃபீஸர். ஓகே, அசத்துங்க. அசத்தல் மன்னர்கள் வழங்கும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், இப்படி இருந்தா எப்படி இருக்கும் பார்ட் 2. யா ஐயா, யாரு பாது திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி? ஆர்டிஓ ஆஃபீஸா? உனக்கு என்ன இந்த வேலை? இந்த ஏரியாவில் நீங்கள் இன்னும் லைசன்ஸ் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், வர்ற புதன்கிழமை வந்து நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு வேலை. யார் நீ? ஆர்டிஓ ஆஃபீஸில். ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குற சாதாரண யார் தெரியுமா? பப்ளிக். ஆமாம், புரியுதா? புரியுது. அசால்ட்டா வந்து நீ மாட்டு புதன்கிழமை நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? நீ இல்லைங்க, ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். ஒரு வாரமாக அழைச்சி இன்னைக்கு தான் நீ பார்த்துருக்க. அப்போ இந்த பப்ளிக் எவ்வளோ பிஸியாக இருக்குன்றது நீ தெரிஞ்சுக்கணும். பேசாத நீ. ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆள் ஒரு பப்ளிக் வந்து என்னைக்கு ஃப்ரீயாக இருப்பான், எப்போ பிஸியாக இருப்பான்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமியா? சரிங்க, வர புதன்கிழமை நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீ கூப்பிட்டனால வர முடியாது. நீ வெளியே போனீங்க. ஏப்பா வாட்ச்மேன். இல்லை ஐயா ஐயா, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் லைசன்ஸ் எடுக்கலாம், என் வேலையை போயிடுங்க. தெரியுது, தெரியுது. அந்த மரியாதை வேணும். வர புதன்கிழமை வந்து லைசன்ஸ் எடுக்கலாம். இப்போ தானே சொன்னேன் நான், நாள் ஃபிக்ஸ், நீ எனக்கு ஃபிக்ஸ் பண்ண. முதவா அடுத்த மாதம் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லணும், அப்போ வந்து எடு. சரியா? அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஃபோன் பண்ணு பார்ப்போம். அது என்னுடைய கூட போட்டு சொல்ல முடியும். என்னையா எல்எல்ஆரில் ஒரு கையில் வேணாம் இருந்தா பேனா கொண்டு நான் கூட எல்லாம் முடியாது. ஒன்று நல்லா ஏன்ட்ட இல்லையா? கொஞ்சம் பொறு, இந்த இருக்கு. கொண்டா ஃபார்மை கொண்டா. போட்டுடலாமா? போட்டுரு. ஒரு 500 ரூபா விடு. எதுக்குங்க? பப்ளிக் எத்தனை தடவை ரூபா வாங்கியிருக்கேன்? தப்பு தாங்க. ஒரு 500 ரூபா கொடுத்ததுக்கு முகம் உனக்கு வாடி போச்சு. நிறைய பேர் வா. வண்டி என்ன வண்டி ஏற்பாடு பண்ணுவேன்? என்னோட பைக் இருக்கீங்க. எவ்வளோ அதில் மனுஷன் போவானாயா? மனுஷன் போவானா? ஒரு புது வண்டி ரெடி பண்ணு. ஒரு புது பைக் ரெடி பண்ணு. லைசன்ஸ் வேணுமா வேணாமா? அப்போ போ, ரெடி பண்ணு. ஏற்பாடு பண்ணுறேங்க. 15ஆம் தேதி போயா? நான் ஏற்பாடு வண்டியை போடு. ஏற்பாடு யாரையாது ஸ்டேஷனில் யார் இருக்கா? எப்பா சார் வணக்கம். வணக்கம். ஏன் இன்ஸ்பெக்டர் இல்லையா? சார் நான் தான் சார் இன்ஸ்பெக்டர். ஒரு பப்ளிக் ஸ்டேஷன்ல வந்து பேசுறேனே. ஆமாங்க. ஒரு போலீஸ் என்ன மரியாதை கொடுக்கணும் பப்ளிக்கு? சல்யூட் பண்ணணும் சார். அதை மறந்துட்ட நீங்க? எஸ் சார். உனக்கெல்லாம் என்ன கவர்மெண்ட்ல கற்றுக் கொடுத்தாங்களோ? சார் என்ன விஷயமா நீங்க ஸ்டேஷன்லயா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சார் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு எதுக்கு சார் ஸ்டேஷன்? சார் காபி சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்க, கூல் ட்ரிங்க் சார்? ஓ உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணி ஆகணும் சார். நான் சார் கம்ப்ளைண்ட் ஒரு ஃபோன் பண்ணா வீட்டுக்கு வந்துருப்பேன் சார். ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. சரி, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பேப்பர் வேணுமே. வாயில சொல்லுங்க போதும். வாயில சொல்லுங்க. அது நீ என்ன எனக்கு எழுதுனா தானே அது கரெக்டா எழுத முடியும். எனக்கு பேப்பர் வேணும். இல்லையா வாயில சொன்னா போதும். கம்ப்ளைண்ட் வேணுமா வேணாமா? வேணுங்க. அப்ப நீ நான் சொன்னது செய் போ. பேப்பர் இல்லீங்களா ஐயா? அட கேட்ட விட்டு வாங்கிட்டு வர சொல்லியா? கேட்டா 2 பேப்பர் எடுக்கலாம் ஐயா. 2 பேப்பரா? ஒரு உயர் பேப்பர் வாங்கிட்டு வர சொல்லு, 2 டீ வாங்கிட்டு வர சொல்லு, 3 மசால் வடை வாங்கிட்டு வர. டீ மசாலா வடை இருக்குயா?
கம்ப்ளைண்ட் எழுதணும்ல. ஆமா. அதுக்கு ஒரு மூடு வேணும்ல. அதையா எழுத போறீங்க? இதெல்லாம் நீ பேசக்கூடாது. சாப்பிட அரைஞ்சு விடுவேன் நான். கம்ப்ளைண்ட் எழுதணுமா வேணாமா? வேணுங்க. அப்போ பேப்பர் வாங்கிட்டு சொல்லுப்பா. ஏட்டு 2 டீ வாங்கிக்க. அப்புறம் வடை எத்தனைங்க? மசால் வடை சூடா ஒரு 3 வடை. ஒரு பேப்பர் 2 பேனா. ஆமா. யா கடை கொஞ்சம் தூரத்துல இருக்கு. சரி. ஏட்டை வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி. என்ன பிரச்சனைன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். சொல்றியா? எனக்கும் பொழுது போகணும்ல. ஆமா ஆமா. எப்பா இந்த அரசரடியில சோழமலை தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குல்ல. ஆமா. அதுல அங்க போய் படத்தை பார்க்கலாம்னு சொல்லி வண்டி அங்க நிப்பாட்டி உள்ள போய் படத்துக்கு போனோம்யா. 2 வீலர். ஆமா, அந்த 2 வீலர் வண்டியிலே சாவியும் வச்சுட்டு அப்ப போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். அந்த பைக்கை காணாமப்பா. கூட்டுல வண்டியே திருடிட்டு போறாங்க. சாவியை வண்டியிலே வச்சுட்டு போலாமா? அறிவு இருக்காயா உனக்கு? 55,000 ரூபாய் போட்டு அந்த வண்டியை வாங்கியிருக்கோம். சாவி அந்த வண்டியில வைக்காம பீரோக்குள்ளே வைப்பாங்க. உன் கடமை என்ன? உன் கடமை என்ன? அந்த வண்டியை கண்டுபிடிச்சு கொடுக்குறது. ஒரு பப்ளிக் கொண்டு வந்து வண்டிக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் உனக்கு என்ன அறிவு இருக்கு? சின்ன கேள்விங்க. வண்டியை நீங்க தொலைச்சது அரசரடியில. சரி. ஆனா கோரிப்பாளையம் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, அது நம்ம லிமிட் கிடையாதுங்கய்யா. கோரிப்பாளையத்துல நீ என் வீடு இருக்கு. ஆமா. அதனால தான் கோரிப்பாளையத்துல வந்து கொடுத்தேன் நான். ஆனா வண்டியை தொலைச்சது அரசரடி. நீ லிமிட்னு பேசுறேன்னா எனக்கு லிமிட் இல்லாம கோவம் வரும். கம்ப்ளைண்ட் வேணும்னா நான் சொன்னதை செய்யி. இல்ல நான் புது ஸ்டேஷன்ல போய் நான் கூட்டிக்கிறேன். பயம் இல்லையே உனக்கு? நீ அரசரடி இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான். சரி. ஒரு போனை போட்டு எப்படியாச்சும் வண்டியை கண்டுபிடிச்சிடுறேன். 1 வாரம் கழிச்சு வாங்க வண்டி வாங்கிக்கங்க. ஒரு வாரம் கழிச்சு அப்ப நான் என்ன பண்றது? இமிடியேட்டா வேணும், எனக்கு வண்டி வேணும். போறதுன்னா நீ உன்னுடைய டியூட்டி என்ன? வண்டி எப்படி காணாம போச்சு? தெரியலீங்க. திருப்பி அங்கதானே வர நீ? எனக்கு இமிடியேட்டா வேணும். இல்ல வண்டி வச்சிருக்கியா நீ? எனக்கு நேத்தாங்க கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வண்டி கொடுத்துருப்பாங்களே. ஆமா. சரி, இப்ப இதுக்கு முன்னாடி எதுல வந்த? நான் சைக்கிள்ல வந்தேங்க. சைக்கிள் தொட சுத்தமா வை. சைக்கிள் வந்து சைக்கிள் நீ வாயா, புது வண்டி எனக்கு கொடு. கவர்மெண்ட் வண்டி கொடுக்க முடியாது. நான் வேணா ஒன்று பண்றேன், இருங்க. வேற கேஸ்ல பிடிச்ச வண்டி ஒரு 5-6 வண்டி நிக்குது. அதுல நல்ல கண்டிஷன் இருக்க வண்டி நீங்க எடுத்துட்டு போங்க. உங்க வண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்த உடனே இதை நீங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. இப்பதான் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு பேசுறேன். சரி, அப்ப நான் எடுத்து போறேன் நானு. சரி. அப்ப அந்த ஜீப் சும்மா தான் இருக்கு, போலீஸ் ஜீப். ஆமா, சும்மா தான் நிக்குது. ரைட். இந்த டிரைவர்ட்ட சொல்லி இந்த முக்குல வந்த தியேட்டர்ல இறக்கி விட்டு. ஐயா கம்ப்ளைண்ட் எழுதுறேன். கம்ப்ளைண்ட் எல்லாம் இன்னைக்கு எழுதுற மூடு இல்லப்பா. சரி. நான் கம்ப்ளைண்ட் எனக்கு கொடுத்துறேன்ற உத்தரவு வாக்கு கொடுத்துட்டேன். நீ விடு. சரி சரி. வாக்கு கொடுத்துறேன், தவற மாட்டேன் நான். சரிங்க. டிரைவர்ட்ட சொல்லி என்ன தியேட்டர்ல இறக்கி விட சொல்லு. மசாலோட டீலாம் அதெல்லாம் இடவேளை கொண்டு வந்து கான்ஸ்டபிள் கொடுக்க சொல்லியா? சரி, போய் பா. கம்ப்ளைண்ட் உனக்கு தான். சரி, வரட்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்பவுமே நீங்க வித்தியாசமா பண்ணுவீங்க. தேங்க்யூ. அங்க கதவு இருந்தா இந்த பக்கம் சோகத்தை தான் தள்ளுவீங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் தாத்தா என்ன சொன்னாரோ அந்த பிரச்சனைக்கு இது ரொம்ப அழகான அதை பேரடி பண்ற விஷயம். பார்க்கும் போதே கண்ணெல்லாம் ரொம்ப சுகமா இருக்கு, கேட்கும் போது காதில் தேன் பாயுது. எப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய கற்பனை எப்படி போச்சுன்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஊரில் இது மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் ஒரு நாள் நடந்தால் இந்த நாடு எங்கேயோ போயிடும். அதாவது இவங்க பண்ண கான்செப்ட் வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு, இட்ஸ் ரொம்ப ஒரு வித்தியாசமான கான்செப்ட். நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்க்குறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் தான் யூஸ்வலாக வந்து பப்ளிக்கை வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் இப்போ பப்ளிக் வந்து கவர்மெண்ட் ஆஃபிஷியல் கேட்குறாங்க. அது உண்மையிலேயே நடந்தாலும் நடக்கும் இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. கிறிஸ்டோபர், இவங்க 2 பேருடைய அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் ராமகிருஷ்ணன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை சொல்லி, என்றைக்குமே எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி நம்ம அசத்த போகுதியார் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழகத்தின் சக்கரை கட்டி அவர்களுக்கும் நமது வணக்கத்தை சொல்லி, என்றைக்குமே நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜட்ஜஸ், நல்ல ஒரு மகுடமாக இருக்கிற சின்னி ஜெயின் சாருக்கும் மதன் பாபு சாருக்கும் வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சிக்கு போயிடலாமா சார்? ஆமாம், உடனே போயிடுங்க. எப்பவும் போல் ஸ்டாண்டப் காமெடி தானே? ஆமாம் சார். அசத்திருங்க. நல்லது சார். எப்பயுமே சார் அதாவது பொய் சொல்லுவாங்க அடுத்தவங்க. பொய் சொல்லிவிட்டு அது மாட்டிக்கும் போது அவ்வளோ காமெடி இருக்குது. நமக்கு தான் தெரியும். நம்ம ஊர்லலாம் ஜோசியம் சொல்கிறோம்ட்டு வருவாங்க. ஜோசியம் சொல்கிறோன்ட்டு பார்த்தோன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும் கரெக்டாக அப்படின்ட்டு. அதை நம்ம சொல்ல மாட்டோமா? சொல்கிறது ஒரு ஜோசியர் வந்திருக்காரு ஊருக்கு. ஜோசியர் வந்துட்டு பெரிய பிள்ளை விட்டுட்டு இருந்திருக்காரு. நான் இப்படின்னு இருக்காரு. நம்ம ஊர் சின்ன பிள்ளைகள்லாம் போயிருக்காங்க. போய் ஜோசியரை பார்ப்போம்டா, பெரிய ஜோசியர் வந்திருக்காராம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. போய் ஒருத்தவனு கையில் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஒரு சின்ன பையன் போய் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான். ஒன்று ஜோசியர் வாங்கிட்டு, சரி உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? எங்கள் அப்பா பலசர கடை வச்சுருக்காரு. பலசர கடையா அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டை ஆட்டி பார்த்துருக்காரு. சரி, உள்ளுக்குள்ள துவரம் பருப்பு, பைத்த பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் இருக்குது கரெக்டாக.
கரெக்டு சாமி அப்படின்ட்டு மறந்துருக்கான். அடுத்த சின்ன பையன் போயிருக்கான், அவன் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான். உடனே அவர் வாங்கி பார்த்துட்டு ஆட்டி பார்த்துட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா வந்து மெழுகுவத்தி கடை வச்சிருக்காரு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு. அப்படியா அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டை ஆட்டி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள கலர் கலராக மெழுகுவத்தி இருக்குது கரெக்டா அப்படின்ட்டுக்கா. அவன் காலில் விழுந்துட்டான் பட்டாருன்னு. சாமி இந்த மாதிரி இருக்கிற யாருக்கு இருக்காது. அடுத்து 3வது நம்ம பையன் போயிருக்கான், போன கிஃப்ட்டை கொடுத்துருக்கான், வாங்கி ஆட்டி பார்த்துட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, டாஸ்மாகில் எவ்வளோ வைக்கிறாரு. டாஸ்மாகில் எவ்வளோ வைக்கிறாரா சரின்ட்டு அந்த கிஃப்ட்டை ஆட்டி பார்த்துருக்காரு, ஒளி இருக்கு. உடனே எடுத்து குடிச்சு பார்த்துட்டு விஸ்கியா அப்படின்னு இருக்காரு, இல்லை சாமி அப்படின்னு இருக்கான். அடுத்து திரும்ப எடுத்து நக்கி பார்த்துட்டு பிராந்தியா அப்படின்னு இருக்காரு, இல்லை சாமி. திரும்ப ஆட்டி பார்த்துருக்காரு, ஒளி இருக்கு. திரும்ப எடுத்து நக்கி பார்த்துட்டு பீர் கீராடா அப்படின்னு இருக்காரு, இல்லை சாமி. அப்போ என்னதான்டா உள்ளே இருக்கு அப்படின்னு இருக்காரு, உள்ள ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னு இருக்கான். அவர் எதை இருக்கு பார்த்துங்க, பாடாப்படுத்துரு. இன்னும் சொன்னால் அதாவது பெரிய பெரிய நகைச்சுவையாளர்களுடைய வாழ்க்கையிலுமே அவங்க நகைச்சுவையாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. எப்பவுமே சாதாரண விஷயங்களை கூட நமக்கு தெரியும். என்எஸ் கலைவாணர் நகைச்சுவையோட மேதை, அவர்கிட்ட போய் ஒருத்தர் போய் சொல்லியிருக்காரு, ஐயா என்னுடைய குழந்தை தவறிடுச்சு, பையன் இறந்துட்டான். உடனே அவர் ஒரு 200 ரூபா கையில் கொடுத்து ஆக வேண்டிய செலவை பார்ப்பா அப்படின்னு இருக்காரு. திரும்ப ஒரு 2 மாதம் கழிச்சு வந்திருக்கான், ஐயா கலைவாணர் ஐயா என்னுடைய குழந்தை தவறிடுச்சு, அப்படியே கவலைப்படாப்பான்னு ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காரு. திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு வந்திருக்கான், ஐயா நிப்பாட்டு இந்த 200 ரூபா, ஏற்கனவே உன் குழந்தை 2 வாட்டி செத்து போச்சு, இனிமேல் சாகாமல் பார்த்துக்க அப்படின்னு இருக்காரு. இன்னும் நம்ம ஸ்கூல் பசங்க ஜோக்கு தான் எப்பவுமே கிட்டா இருக்கான். ஏன்னா நம்மளும் அதுலேருந்து வந்தனால இல்லையா சார், நம்மளும் ஸ்கூல் தாண்டி தான் வந்திருப்போம். வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு, பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, தம்பி 2 × 2 என்ன வரும் அப்படின்னாரு. 4 வரும் சார், வெரி குட். 4 × 4 என்ன வரும் அப்படின்னாரு. 16 வரும் சார், வெரி குட். 16 × 16 என்ன வரும், இப்போ எனக்கு கோவம் வரும். ரொம்ப பேசுறியா, இப்போ எனக்கு கோவம் வரும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சுன்னா நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, பிள்ளைல லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா சார். ஆமான்றீங்க, அதாவது அனுபவம் இருக்கா. போய் கொண்டு போய் விடுவாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாங்க, முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கூட்டி வந்து வீட்டுக்கு பத்திரமா விட்டுருவாங்க. அவர் சொல்லியிருக்கு, இங்கே பாடுறா இனிமேல் என் பின்னாடி வராத, என் பின்னாடி எங்கள் அக்கா வரா, கவலைப்படாத, அவள் பின்னாடி எங்கள் அண்ணன் வரா. காலேஜுக்கு லேட்டாக போயிருக்கு. வாத்தியார் கேட்டிருக்காரு, ஏம்மா இன்னைக்கு லேட்டாக வந்தா. இல்லை சார் ஒரு பொறுக்கி போய் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சரி அவன் பாட்டு வந்துட்டு போறேம்மா, நீ சீக்கிரம் வர வேண்டியதானே, அவன் மெல்ல நடந்தானே. திருப்பி அது பார்க்க விட்றதுக்காக நடக்கிறது. அது இது லவ் பண்ணி ஃப்ரெண்டுகிட்ட புலம்பாங்க பாருங்க, பாடா இருக்கு. புலம்பாங்க. ராமகிருஷ்ணா மெடிக்கல் ஸ்டோரில் வேலை பார்க்குற பொண்ணை லவ் பண்ணடா, பெரிய பிரச்சனை ஆகி போச்சுடாங்க. அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு மெடிக்கல் ஸ்டோர் பிள்ளைகிட்ட போய் லவ் லெட்டரை கொடுத்தேன், அது 4 மாத்திரையும் 4 டானிக்கும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருச்சு. இதில் வழங்குமா அடுத்து கல்யாணத்துக்கு பொண்ணு வாக்க போயிருக்கான். பொண்ணு வாக்க போயிட்டு பொண்ணெல்லாம் பார்த்துருக்காங்க. சரி பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்க, கல்யாணம் தான் பண்ண போகிறான். யோ இல்லையா, பொண்ணுக்கு என்ன போடுவீங்க, பொண்ணுக்கா கல்யாணத்தில் அச்சதை போடுவான். சரி விடுங்க, கல்யாணத்தில் என்ன போடுவீங்க, கல்யாணத்தில் சாப்பாடு தான் போடுவான். அவங்க தொந்து போயிட்டாங்க. சரி மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாட்டி மாப்பிள்ளையை போடுவோன்ட்டுருக்காங்க. கடைசியாக நிப்பாட்டுங்க, ஒரு ரிங்கு தருவீங்களா, ஃபைனல் பேச்சு, ஒரு ரிங்கு தருவீங்களா, ரிங்கு தானே செல்ஃபோன்லேருந்து தரணுமா லேண்ட்லேருந்து தரணுமான்னு இருக்கான். அவன் சொன்ன செல்லுலேருந்து. ரிங்கு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா சார் கல்யாணத்துலேயே அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. மொதல் எடுத்தோடனே வெட்டிங் ரிங்கு, அடுத்து பார்த்தோம்னா என்கேஜ்மெண்ட் ரிங்கு, 3வதா சஃபரிங்கு. பாடா கல்யாணத்தில் அன்றைக்கி உட்காந்து கல்யாண பத்திரிகை திருப்பி பார்த்துட்டு இருந்திருக்காரு. நம்ம இன்னும் ஒய்ஃப் வேமா ஓடி வந்து, ஏங்க நமக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி போச்சு, இன்னும் என்னங்க அந்த பத்திரிகை திரும்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை எக்ஸ்பைரி டேட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கிடைக்க மாட்டேன்னு இருக்கேன். எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, நமக்குலாம் ஃபுட்பால் தெரியும் இல்லையா சார், ஃபுட்பால் தெரியும், புல்லாங்குழல் தெரியும். ஃபுட்பால் வந்து என்றைக்குமே காற்றை தனக்குள்ளே வாங்கிட்டு தனக்குள்ளேயே வச்சுக்குது இல்லையா, அதனால தான் அது எல்லார் காலிலையும் எத்துப்பட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாரும் எத்துறாங்க இது பண்ணுறாங்க. ஆனால் புல்லாங்குழல் பார்த்தீங்கன்னா காற்றை தனக்குள்ளே வாங்கி அழகிய இசையாக வெளியே தெரியுது. அதனால தான் இறைவன் அதை கையில் வச்சுட்டு முத்தமிடுறாரு. என்றைக்குமே தனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை 4 பேருடன் பகிர்ந்து கொள்ளும் போது இறைவனிடனால் முத்தமிடப்படுவீர்கள் என்ற ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி சிரிப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம் என்ற ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வண்டர்ஃபுல். அதுவும் அந்த கடைசியாக சொன்ன விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது. இல்லை அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த கல்யாண பத்திரிக்கை எக்ஸ்பைரி டேட் சூப்பர், ரொம்ப அனுபவமா சார். ஆமாம், நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த இன்விடேஷன் பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சாந்தனு சார் நீங்கள் ஜோசியர் மேட்ரு ஒன்று சொன்னார். அது கூட நான் லைஃப்பில் நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் ஒரு வாட்டி ஸ்கூலில் என்னாச்சுன்னா, ஸ்கூல் பிக்னிக்காக வந்து ஏதோ இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே யாரோ ஒரு ஜோசிக்கார அம்மா உட்காந்துருந்தாங்க. பசங்க எல்லாம் ஓடிட்டாங்க, நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. பொண்ணுங்கெல்லாம் யூஸ்வல் வந்து ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தாங்க. சரி நம்மளும் போய் அந்த பொண்ணுங்க போனதுனால நான் போகல, நீங்கள் உடனே அப்படி எடுத்துக்காதீங்க. ஏதோ சரி நம்மளும் போகலான்னு சொல்லி போனேன். அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அப்போ தெரிஞ்சிருச்சு நான் என்னோட பையன் அப்படின்னு. இன்னொரு நாள் வந்து எங்கள் அம்மா அக்காவோடலாம் வந்து அதே இடத்துக்கு போனேன். அந்த பொம்பளை கரெக்டாக பார்த்து வச்சுக்கிச்சு.
கூப்பிட்டு நான் பையன் முகத்தை பார்க்கும் போதே சொல்கிறேம்மா இவருக்கு 2 பொண்டாட்டிமா அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்ததுனால இப்படி சொல்கிறீங்க. உண்மையிலே நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை, அது மாதிரி எடுத்து விடுவாங்க இஷ்டப்படி. அதை நல்லா பண்ணி காட்டினார் அவர். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்து அஸ்த போகும் அஸ்தல் மன்னர்கள் வடிவேல் கணேசன் and காஞ்சி கிருபா. Let's welcome them on stage please. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அசத்தல் மன்னர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சாந்தனு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகிறோம். அவசியம் போகலாம். வடிவேல் கணேஷ் சொல்லுங்க சார். காஞ்சி கிருபா 2 பேருமே லேடி கெட்டப்பில் ரொம்ப கில்லாடிங்க. இன்னைக்கு 2 பேருமே ஜென்ஸாகவே வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அஸ்த போறீங்க? அது பெரிய கொடுமை சார். என்ன கொடுமை தரணும்? எந்த வேலை பார்த்தாலும் அது கஷ்டம் தான். வட்டிக்கு கொடுத்து வாசிக்கு கொடுத்து தவணை கொடுக்குற வேண்டிய நிலைமையே ரொம்ப கஷ்டம் தான் சார். கொடுக்கும்போது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்குறாங்க, அழுது உழுது. ஆனால் அவங்க திரும்ப அவங்ககிட்ட காசு வாங்கணும், நாங்கள் பாடாப்பட்டு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு நான் வட்டிக்கு விடுறேன், நான் இவர் வட்டிக்கு வாங்குறவர். என்ன நடக்குதுன்னு நீங்கள் நேராக பாருங்க சார். அசத்திருங்க. என்ன வெயில் என்ன வெயில் என்ன வெயில். வெளியே வெளியே போக முடியுதா? இருந்தாலும் அந்த காசு கொடுக்குறது பெரிய கஷ்டமா இருக்கப்பா. எவ்வளோ பார்த்தாலும் தேடி தேடி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எவன் சிக்க போறானா, எவன்கிட்ட கொடுத்து எப்படி வாங்க போறேனே தெரியல. இங்கப்பா காணா இங்க. ஏய் முத்துச்சாமி, காசு கொடுக்க மாட்டே ஓடிக்கிட்டா இருக்க. நாளைக்கு சிக்கு வெடி, நாளைக்கு பார்த்துக்கிறவனே. எங்கடா என்னையா எவ்வளோ தடமமா இருந்துச்சு. நீயா அப்படி ஒருத்தரும் இல்லையா? அப்புறமையா சுத்தி பாப்பான். ஏமா நீ யாரையும் பார்த்தியாமா? வாயா வா 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 வா. வணக்கம்ண்ணே. ஏய் என்னையா அம்மிக்கலுக்கு அரட்டை உசர் போட்டு மாதிரி நிற்கிற? என்ன உங்களை பத்தி பிரமாதமா பேசுறாங்கண்ணே. என்னைய பத்தியா? என்னைய பத்தியா? ஆமாண்ணே. என்ன பேசுறாங்க? என்ன நீங்க இவ்வளவு நல்லவர். நான் ஆமா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இவ்வளவு நல்லவர். நானு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு 5000 ரூபாய் கடனா வட்டியா கொடுங்க. இப்பதான் தெரியுது ஏன் ஐஸ் வைக்கிறேன். ஏய் உனைய முன்னாடி பின்னாடி நான் பார்த்ததே கிடையாது. எப்படி 5000 ரூபாய் தர்றது? இந்த முன்னால பாத்துக்குங்க, இந்த பின்னால பாத்துக்குங்க. ஒரு 5000 ரூபாய் கடனா கொடுங்க. முன்னாடி எது பின்னாடி எதுனே தெரியாம ஒரே ஜெயிச்சா இருக்கானயா. ஏய் நான் சொன்னதுக்கு இந்த முன்னாடி இந்த பின்னாடி இல்லையா? உன்னை இதுக்கு முன்னாடி பின்னாடி நான் பார்த்ததுல எப்படி காசு கொடுக்கறது? அறிவு இருக்கா? 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. ஆமா நீங்களும் 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்களா? பேசிக்கிட்டு இருக்கேன். 5000 ரூபாய் கடனா கொடுங்க. நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிருக்க? இங்கிட்டு வாயா இங்கிட்டு வாயா. குழப்பிக்கிட்டு இருக்கியா? 1.5 சான் இருந்துக்கிட்டு. ஏய் தேவையில்லாம பேசாத. 5000 ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்க. சரி என்ன என்ன செய்வ? என்னதை செய்வேன்? ஒரு வீடை கட்டி சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவேன். அதுக்கப்புறம் என்ன, இந்த உலகத்தையே வந்து சந்தோஷமா இருப்பேன்ல. அது நல்லா தான் இருக்கு. அடுத்த விட காசை வாங்கி நீ சந்தோஷமா இருப்ப. கொடுத்த நிலைமை என்ன? ஒரே மாசத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏய் என்னையா? ஆமா காசை வாங்கிட்டு ஒரே மாசம் என்ன நடக்குன்னு கேட்டா என்னையா அர்த்தம்? என்ன நீங்க எனக்கு வட்டி கொடுப்பீங்களா இல்லையா? நான் தான் உனக்கு வட்டி கொடுத்தேன். அதை நான் வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமா. ஒரு மாசத்துக்கு பிறகு வட்டியோட அசலோட கேட்பீங்களா இல்லையா? வட்டியும் அசலுமா கேட்கறதுக்கு வருவேன். வருவீங்களே. வட்டி முதலமா கொடுக்கறதுக்கு தான் அந்த 4 பேர், வேற எதுக்கும் இல்லை. ஆமா 4 பேர் ஆளை வச்சு அடிப்பேன்னு சொல்றியா? ஆமா வேற என்ன? காசு கொடுக்கறதுக்கு முன்னாலே வாங்குறதுக்கு முன்னாலே கொடுத்தா இப்படி அடிப்பேன்னு சொல்றீங்க. ஆமா நம்பி எப்படி கொடுப்பேன்? உனக்கு காசு தர மாட்டேன், ஜல்லி பைசா தர மாட்டேன். உனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும். எப்படி? கோவை குணா தெரியுமா? கோவை குணா தெரியும். அவர் எவ்வளவு பெரிய கோடாங்கி தெரியுமா? பெரிய கோடாங்கியா? ஆமா. என்னையா அவருக்கு? வேற ஒண்ணு இல்ல. மண்டவோடு தெரியுமா? மண்டவோடா? எலுமிச்சை பழம் தெரியுமா? தெரியுமா? கற்பூரம் தெரியுமா? எல்லாம் தெரியுமே. இதெல்லாம் ஒண்ணா வச்சு உனக்கு செய்வன பண்ணிடுவேன். எனக்கு செய்வன வச்சியா? இந்த செய்வன பாவன தாவன இதுக்கு பயப்படாத நாய்ங்கடா. அப்படியா? இல்ல பயப்பட மாட்டேன். பயப்பட ரத்தமா வாந்தி எடுப்பேன். ரத்தமா வாந்தி எடுப்பா? ஆமா ஆமா ஆமா. இது கொடுப்பா. காசு கொடுத்தா ஆளை வச்சு அடிப்பேங்கிறான். காசு கொடுக்கலன்னா செய்வேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட கத்தி கேட்ட பணம் வராது. சரி கத்திய காமிச்சாதான் கிடைக்கும். கத்தியா? ஆமா. தள்ளிடுறா. இப்ப என்ன காசான வேணும்? ஆமா தரேன்டா தர்றேன். ஆள சாமி. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா காஞ்சி கிருபா சொல்லுங்க. அந்த பர்ஸில் பணம் இருந்ததா தேள் இருந்ததா பார்த்தீங்களா? இல்லைண்ணா இவர்கிட்ட எப்பவுமே பணம் இருக்கும். கண்டிப்பாக அதில் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. வெரி குட் வெரி குட்.
இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடன் கொடுக்கறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அது எந்த அளவுக்கு காமெடியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமெடியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சார் ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. ஒருத்தங்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்கான், சார் கொஞ்சம் கடன் கொடுங்க சார், கொஞ்சம் கடன் கொடுங்க, ப்ளீஸ் சார் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ கொடுங்க சார் அப்படின்னா அவன் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். இப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கான், அவனே வந்து கொடுக்க மாட்டேங்கிறான், ஏன் அவன்கிட்ட இவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கேன்னு. இப்போ இவன் சொன்னான், அதை வாங்குறதுக்கு அவன் எந்த அளவுக்கு என்கிட்ட கெஞ்ச போகிறான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கீப் இட் அப், வெரி வெல் டன். ஓகே சாந்தனு, முதல் தடவையா நம்ம நிகழ்ச்சி அதுவும் நேரடியாக இங்கே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் அவர் ஷோ? சும்மா சொல்லக்கூடாது, அசத்த போவது யாரு இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்ராம். நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். அண்ட் இவங்க வந்து மற்றவங்களை சந்தோஷப்படி பார்க்கறதுல அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் நிறைய வாட்டி ஷோ டிவியில் பார்த்துருக்கேன், இன்றைக்கி நேரில் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுதுன்னு. ஸோ கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த 1 hour வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. இட் ஜஸ்ட் வெண்ட் ஆஃப் வெரி ஃபாஸ்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். அதுவும் இன்றைக்கி நீங்கள் வந்ததுனாலே என்னவோ தெரியல, எல்லா ஹியூமருமே ரொம்ப யூத்தாக இருந்தது. நம்ம அசத்தல் மன்னர்கள் தெரியுது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சன் டிவிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண பர்சனலாக. தேங்க்யூ ஸோ மச். மனசை திறந்து சிரித்திடுங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுங்க.